பப்பாளி நடுற விவசாயிங்க, பப்பாளி நாற்று புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நடவு பண்ணுங்கள். இப்போ நிறைய விவசாயி வந்து நாற்று கொண்டு போய் இறக்கும் போதே தப்பு பண்ணுறாங்க. அதாவது வைக்கிற இடம் வந்து ஒரு மரத்தடிவோ, ஒரு வீட்டுக்குள்ளேயோ, ஒரு ஷெட்டோ, மாட்டுச்சாலை அந்த மாதிரி எந்த இடத்துலையும் கண்டிப்பாக நாற்று இறக்கி வைக்காதீங்க. கண்டிப்பாக நாற்று கொடுத்தா நீங்கள் வந்து அங்கே ஒரு வாரம் வெயிலில் தான் வைக்கணுங்க. அதாவது வெயில்னால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, அந்த இடத்துல வெளிச்சம் படும், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாற்று இறக்குனா நேரடியாக சூரிய வெளிச்சம் வந்து கண்டிப்பாக செடி மேலே படணுங்க. இப்போ வந்து வெளிச்சம் மட்டும் பத்தாது, நீங்கள் நேரடியாக சூரிய வெளிச்சம் வந்து நேரடியாக படணும். நீங்கள் ஒரு செட்டுக்குள்ளே இறக்கி வச்சிங்கன்னா இலை வந்து கெட்டி இருக்காதுங்க, சும்மா லைட்டாக மெல்லிசாய்க்கு நிழல் இருந்ததுன்னா. நீங்கள் அந்த நாற்றை வந்து திருப்பி காட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா அந்த இலையில் வெயில் பட்ட இலை பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளை கலராக மாதிரி அப்படியே கருகுன மாதிரி போயிடுங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நல்ல வெயிலில் சூரிய வெளிச்சம் படுற மாதிரி குறைஞ்சபட்சம் 4 நாளுங்க, அதிகபட்சம் 1 வாரம் வச்சு நட்டினீங்கன்னா அந்த இலை வந்து அப்படியே கெட்டி ஆயிரும். அதை நீங்கள் வைக்கும் போது கெட்டி ஆகி ரெண்டாவது ஃபீல்டில் வச்சிங்கன்னா அப்படியே தலைஞ்சிக்கும். இல்லை நீங்கள் கூட நிழலில் வச்சுட்டு கொண்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக காஞ்சி போயிருங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் செடி வைக்கும்போது இப்போ அந்த வீடியோவில் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி வந்து மண் வந்து செடிக்கு வந்து அந்த மேலே வந்து நாங்கள் கொடுக்குற அந்த டம்ளரில் இருக்கிற மஞ்சு வந்து லைட்டாக வெளியே தெரியணுங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க, குழிக்குள்ளே ஆழமாக குழி தோண்டி உள்ளே வச்சு ஃபுல்லாக குருத்து வரைக்கும் மண்ணை போட்டுறீங்க. இந்த மாதிரி குருத்து வரைக்கும் மண் போட்டிங்கன்னா அந்த வேர் வந்து கீழே இருக்கிற வேர் வந்து அழுகி போயிருங்க. அந்த மஞ்சு வந்து நாங்கள் அந்த டம்ளரில் வந்து எந்த அளவுக்கு மஞ்சு இருக்கோ அந்த மஞ்சு வந்து மேலே தெரியணுங்க. அதை வந்து உள்ளே வச்சு மண் போட்டு மூடக்கூடாதுங்க. தண்ணி எச்சா போனால் நீங்கள் அந்த மண் வந்து மேலே இருந்துன்னா ஃபுல்லாக ஈரத்தை குடிச்சு வச்சு அந்த உள்ளே இருக்கிற தண்டுக்குள்ளே வந்து பைப் மாதிரி இருக்குங்க பப்பாளி, அந்த உள்ள ஓட்டையில் பார்த்திங்கன்னா தண்ணி கோர்த்து அப்படியே அழுகி போயிருங்க. இப்போ வெயில் நடும்போது அதே மாதிரி தான், நீங்கள் அந்த மஞ்சு வந்து மேலே தெரிஞ்சிருந்தால் வெயில் பட்டால் சூடாகாதுங்க. ஆனால் அதே வந்து உங்களுக்கு மண் வந்து பட்டதுன்னா வெயிலில் அப்படியே சூடேறி அப்படியே தண்டு வெந்து போயிருங்க. அதனால் கண்டிப்பாக வந்து அந்த மஞ்சு வந்து வெளியே தெரிகிற மாதிரி தான் கண்டிப்பாக நடணுங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த நம்ம கரிசல் மண், களிமண் அந்த மாதிரி மண் இருக்கலாம், கலர் மண், அது எதனாலும் வச்சுக்கலாங்க. அதில் பார்த்திங்கன்னா நாற்று வைக்கும்போது குழி தோண்டி குழிக்குள்ளே வைக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து குழி தோண்டி வைக்கணுன்னா நீங்கள் வந்து அதாவது எப்படி சொல்கிறதுங்க, இந்த ஓடக்கல், ஜல்லி மண் அந்த மாதிரி மண்ணில் வந்து குழி தோண்டி நாற்று வைக்கலாங்க. ஏன்னா அது வந்து ஈரம் கட்டாது, தண்ணி வந்து நிற்காதுங்க, அப்படியே விட்ட உடனே ட்ரை ஆயிடும். நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் தண்ணி அப்படியே வற்றிடும், காடு காஞ்சிருங்க. ஆனால் இந்த வண்டல் மண், கரிசல் மண், இந்த கலர் மண் இதில் எல்லாம் என்னாகுன்னா, நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தண்ணிக்கு ஒரு சில ஃபீல்டு பார்த்திங்கன்னா ஒரு நாளே ஆகும் தண்ணி வற்றுறதுக்கு. அதனால் அந்த மாதிரி பூமியில் வந்து கண்டிப்பாக குழி எடுக்கக்கூடாதுங்க. பப்பாளியை பொறுத்தளவுக்கு ஈரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணுங்க. அதனால் அந்த மாதிரி பூமியில் வந்து பெட்டு போட்டு, ரைசிங் பெட்டு போட்டு மேலே நாற்று வைங்க. அப்படி வச்சிங்கன்னா சப்போஸ் மழையெல்லாம் தொடர்ந்து 2 நாள் 3 நாள் மழை பெய்யுது, தண்ணி நிற்குது அப்படின்னாலும் அந்த ரைசிங் பெட்டில் வந்து மேலே நாற்று இருக்கிறனால ஒன்றும் மழைக்கு பாதிக்காதுங்க. அதே குழியில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நாற்று வந்து பாதிக்குங்க. நீங்கள் அது பப்பாளி பொறுத்தளவுக்கு பெரிய மரமாகவே இருந்தாலும் தண்ணின்னா ஒரே நாளில் அப்படியே காஞ்சி போயிருங்க. அதே வந்து நம்ம இந்த சரள மண், செம்மண் இந்த மாதிரி மண்ணெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே நம்ம ஓட்டி ரொட்டார் ஓட்டி அப்படியே ப்ளைனில் வச்சிடலாங்க. அது வந்து 2வது பெட்டு போடுறதோ அது என்னமோ அப்புறம் 2வது பண்ணிக்கலாங்க. இந்த அதே ஜல்லி மண், ஓடக்கல் அந்த மாதிரி இருக்கிற காட்டில் வந்து குழி எடுத்து வைக்கலாங்க. குழினா சும்மா ஒரு அடிக்கு ஒரு அடி எடுத்தால் போதுங்க. இப்போ ஒரு அடிக்கு ஒரு அடி குழி எடுக்கிறீங்கன்னா குழி எடுத்துகிட்டு ஒரு அரை அடிக்கு வந்து குழிக்குள்ளே மண் போட்டு அதுக்கு மேலே நாற்றை வச்சுக்கலாங்க. அதுவுமே வந்து குழிக்குள்ளே வந்து ஆழமாக வைக்கக்கூடாதுங்க. குழி எடுத்துகிட்டு மண் போட்டு அது மேலே வைக்கலாம். அதுவும் அதே மாதிரி தான், மேலே வந்து மஞ்சு வந்து லைட்டாக தெரியும். நீங்கள் எப்போ வந்து பப்பாளி நட்டினாலும் நம்ம அந்த கொடுக்குற தாய் மண் வந்து வெளியே தெரியணுங்க. அதை வந்து உள்ளே வச்சு மூடக்கூடாதுங்க. நீங்கள் குழிக்குள்ளேயே நாற்று வச்சாலும் சைடில் மட்டும் மண் போட்டு மேலே வந்து அப்படியே விட்றணுங்க. மேலே வந்து மண் போடணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா 2வது வந்து மண் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நாற்று வந்து சேதாரமாகுங்க. நிறையா பக்கம் வந்து நாங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி தான் நடக்குதுங்க. அதனால் குழிக்குள்ளே வச்சாலும் சரி, மேலே வச்சாலும் சரி, பெட்டு போட்டு ரைசிங் பெட்டு போட்டு வச்சிங்கனாலும் எந்த இடத்துல வச்சாலும் அந்த தாய் மண் வந்து மேலே தெரியணுங்க. அந்த தண்டில் வந்து மண்ணே படக்கூடாதுங்க. ஏன்னா அந்த மண் வந்து வெயில் பட்டால் மண் அப்படியே சூடேறிடுங்க. அப்போ அந்த தண்டு வந்து வெந்து போயிடும். தண்ணி எச்சா விட்டிங்கன்னா அழுகி போயிடுங்க. அதுக்கு தான் அந்த மஞ்சு வெளியே தெரியிற மாதிரி தான் இந்த கம்ப்ளைண்ட்டே வராதுங்க. சூப்பராக நாற்று வரும்.